மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பிரதீப் எக்னொலிகுடையுடைய வழக்கில் பெரும் திருப்பு முறை. 4வது சாட்சியான முரளியை மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. யார் இந்த முரளி? முரளிக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? சிக்குவாரா கோட்டாபாய ராஜபக்ஷ என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். பிரதீப் எக்னொலிகுடையுடைய வழக்கில் மிக பெரும் திருப்பு முனை உண்டாகியிருக்கு. 2010 ஆகஸ்ட் மாதம் 27 அல்லது அதை அண்மித்த காலப்பகுதியில் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகளோட இனம் தெரியாதவர்களால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கு மேல் நீதிமன்றத்துடைய 3 நீதிபதிகள் கொண்ட குழாம் முன்னிலையில விசாரணைக்காக நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில முழுக்க சாட்சியங்கள் பதிவு செய்கின்ற நீதிமன்ற நடவடிக்கை தான் இடம்பெற்றது. இந்த வழக்குல மிக முக்கியமான சாட்சியாளரான முரளியை மீண்டும் சாட்சியாளராக அழைக்கும்படி நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. முரளிக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? முரளி இந்த கேஸ்ல எப்படி சம்பந்தப்பட்டார் என்ற பல்வேறு விடயங்கள் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. முரளி யாரு? முரளி வழங்க போகின்ற சாட்சியங்கள் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னால நேற்றைய தினம் கிரித்தல இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக இருந்த இந்த வழக்கினுடைய முதற் சந்தேக நபர் சம்மி அர்ஜுன் வசிக்கிற பிரதேசத்துல வசிக்கின்ற நபர் தான் இந்த சாட்சியத்தை வழங்கியிருக்கிறாரு. இவருடைய சாட்சியத்தில் என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது வெள்ள வேனை இராணுவ நடவடிக்கைகளுக்காக இராணுவத்துக்காக கூலி அடிப்படையில் அல்லது வாடகை அடிப்படையில் அதை வழங்கியதாகவும், இந்த ஒரு வாகனத்தை ஷம்மி தான் பயன்படுத்தி வந்ததாகவும், இந்த கேஸில் 8வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரி தான் இதனுடைய சாரதியாக செயலாற்றியதாகவும், ஒரு நாள் ஃபோன் பண்ணி சம்மி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரித்தல முகாமுக்கு வேனை கொண்டு சொல்வதாக சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவருடைய வாக்குமூலத்தை, இவருடைய சாட்சியங்களை இவர் வழங்கியிருந்தாரு. இந்த சாட்சியங்கள் இப்போது நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறித்த வாகனம் தான் பிரகீத் எக்னொலிகுடைய கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதனால இந்த வழக்கில் இந்த வாகனத்தை யார் வாடகைக்கு கொடுத்தாரோ அவருடைய சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல திருப்பு முனையாக அமைந்த இந்த 4வது சாட்சியான முரளியுடைய வாக்குமூலம் ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். முரளி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிடியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து அதிலிருந்து விலகி இராணுவ புலனாய்வுல சேர்ந்து இராணுவத்துக்காக சேவையாற்றிய நபர். கிரித்தல இராணுவ முகாம்ல சேவையாற்றி வந்திருக்கிறாரு. நல்லாட்சி காலத்துல பிரதீப் எக்னொலிகோட காணாமல் ஆக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைகளை சிஐடியில தொடங்குறாங்க. ஹேமகம நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எக்னொலிகோட காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் குறித்த விசாரணைகளில் கிட்டத்தட்ட பல இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த வகையில் முரளி தனது வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தாரு, வாக்குமூலங்களை வழங்கியிருந்தாரு. உடனடியாக முரளியை ஹோமகம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி நீதிபதியின் முன்பே அவருடைய வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டது. விசாரணைகள்லாம் நிறைவு கொண்டு சிஐடியினர் 2019 சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு கோப்புகளை அனுப்பி வச்சு சட்டமா அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கடத்தியமை, தடுத்து வைத்தமை, படுகொலை செய்தமை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட 17 குற்றச்சாட்டின் கீழ் தான் இவங்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த வழக்கினை தொடங்கி வச்சாங்க. இதனுடைய முதலாவது சாட்சியாளராக சாட்சியம் வழங்குவதற்கு அழைக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் எக்னொலிகுடைய மனைவி சந்தியா எக்னொலிகுட தான் அழைக்கப்பட்டு சாட்சியமும் பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதீப் எக்னொலிகுட இல்லாமல் 3872 நாட்களை கடந்த சூழ்நிலையில் இந்த தினம்தான் எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு தொடங்கி வைத்த இந்த வழக்கில் முதல் சாட்சியாளராக நானே சாட்சியம் வழங்கியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எனக்கு இதற்கான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி தமது ட்விட்டர்ல இந்த ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தாங்க. 2022 ஜூன் 16 ஆகும் பொழுது மேல் நீதிமன்றத்தில் முரளி அவர் சாட்சியம் அளிக்க வந்தாரு. இதற்கு முதல் சிஐடியிலும் நீதிமன்றத்திலும் என்ன வகையான வாக்குமூலங்களையும் என்ன வகையான சாட்சிகளை முரளி வழங்கினாரோ அதுக்கு மாற்றமாக பெல்டி அடிச்சு வேறொரு சாட்சியத்தை வழங்கி இருந்தாரு. அதனால ரொம்ப அதிர்ச்சியில உறங்கி போனாங்க சிஐடியினரும் சட்டமாதிபர் திணைக்களத்தினரும். உடனடியாக அந்த கேஸ்ல ஆஜரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பாக ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க உடனடியாக முரளி இவ்வாறு தனது சாட்சியத்தை மாற்றுவதற்கு காரணம் முரளிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு, எனவே இந்த ஒரு விஷயத்தை இப்படி விடக்கூடாது, யாரு முரளிக்கு எச்சரிக்கை விட்டாங்களோ
யார் அச்சுறுத்தல் விட்டாங்களோ இவங்களுக்கு எதிரான விசாரணை தொடங்கப்படணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைச்சது மட்டுமல்லாம இதனுடைய மூன்றாவது சாட்சியான ரன் பண்டாவும் தனது சாட்சியத்தை மாற்றிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் திட்டமிட்ட ஒரு கும்பல் இவங்களை மிரட்டி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் காரணமாக உடனடியாக 3 பேர் கொண்ட நீதிபதிகள் குழாம் வந்து இது குறித்த விசாரணையை சிஐடியினர் உடனடியாக தொடங்கணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பித்தாங்க. இப்போது முரளி சிஐடியில ஒரு முறைப்பாட்டை வழங்கி இருந்தாரு. அந்த முறைப்பாட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2022 ஜூன் மாதம் 16ஆம் திகதி இந்த சாட்சியங்களை வழங்குவதற்கு முன்னால இவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாணக ரணசிங்க அவங்களுடைய காரியாலயத்தில் வச்சுதான் கும்பல் ஒன்று சாட்சியத்தை மாற்றி வழங்கும்படியும் எவ்வாறு சாட்சியம் வழங்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி தந்து ஒரு எச்சரிக்கை விட்டதன் காரணமாகத்தான் தான் அந்த சாட்சியத்தை மாற்றியதாகும். இப்போது தான் என்ன நடந்தது ஏது நடந்தது என்ற ஒரு விஷயத்தை சாட்சியமாக வழங்க தயாராக இருப்பதாகத்தான் அவருடைய புகாரில் குறிப்பிட்டதுக்கு இணங்கத்தான் இப்போது 4வது சாட்சியாக இருக்கின்ற முரளியுடைய சாட்சி இந்த ஒரு கேஸ்ல மீண்டும் அழைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் எல்லாம் இதற்கான பலத்தை எதிர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னர் பல்வேறு காலகட்டங்களில் சாட்சியை மாற்றியவர் மீண்டும் இதற்காக அவரை அழைக்கணும், நீதிமன்றத்தை அவமதிச்சவர் அப்படின்னு மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அவரை இந்த ஒரு கேஸ்ல சாட்சியம் அழைக்க கூடாது என்று தமது நிலைப்பாட்டை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாதங்கள் எல்லாம் கருத்துல கொண்ட நீதிபதிகள் குழாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கேஸ்ல முரளியனுடைய சாட்சியம் பதிவு செய்யப்படணும், நீதிமன்றத்துக்கு முரளியை அழைக்கணும் என்ற ஒரு உத்தரவை நேற்றைய தினம் பிறப்பிச்சதுதான் இந்த ஒரு கேஸ்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக முரளியோட சாட்சி இருக்கும் என்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. முரளியுடைய வாக்குமூலம் இந்த ஒரு கேஸ்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஐடியினர் ஹோமாகாம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரித்தல இராணுவ முகாமினுடைய கட்டளை அதிகாரியாக இருந்த சம்மி அர்ஜுன் அவங்க திடீரென ஒரு நாள் ரன்பண்டாவினுடைய தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி முரளி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரா. முரளி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரன்பண்டா சொல்ல பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளருடைய மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இன்றைய தினமே அதை முடிக்கணும், அவர்கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரன்பண்டாட்ட சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக முரளி அழைச்சு ரன்பண்டா போனை கொடுத்திருக்கிறாரு. முரளி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு நாளை தினம் கொழும்புக்கு வந்து நாதன் போறாரு, நாதனை பிரதீப் எக்னாலிகுடைய சந்திக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப சம்மி கேட்டிருக்கிறாரு எப்படி நாதன் பிரதீப் எக்னாலிகுடைய சந்திப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு முரளி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் எனது தம்பி அப்படின்னு சொல்லி ஹபரங்களை வச்சு பிரதீப் எக்னாலிகுடைய நாதன் என்னை சந்திக்க வச்சிருக்கிறேன், அதனால நாதனுக்கு பிரதீப் எக்னாலிகுடைய தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒரு கடத்தல்ல காணாமலாக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முரளி அனைத்தையும் A to Z வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. பிரதீப் எக்னாலிகோட கடத்தப்பட்டது, காணாமலாக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது யாருக்காக அப்படின்ற ஒரு விஷயமும் பி அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளருடைய வேலை, இன்றைய தினமே அதை முடிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சம்மி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஒரு வழக்கு விசாரணையில முரளியுடைய சாட்சி மிக மிக முக்கியமானதாக அமையுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வகையில பிரதீப் எக்னாலிகோல கடத்தப்பட்டாரு, எங்கு கொண்டு செல்லப்பட்டாரு, யாருக்காக இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற அனைத்து விஷயங்களுமே அறிந்த ஒரு நபர் தான் முரளி என்பதனால முரளியுடைய சாட்சியங்கள் வழங்கப்படக்கூடாது என்பதுக்கு 2022ஆம் ஆண்டு இருந்தாங்க. ஆனா இப்போது அனைத்துமே வெளியில் வந்து இப்போது முரளியே மீண்டும் தனது வாக்குமூலத்தை வழங்குவதற்காக விருப்பத்தை தெரிவித்ததன் காரணமாக இப்போது வந்து முரளி மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு இவருடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வழக்கில் மிக பெரும் திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. அதுபோக ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து வாரந்தோறும் இந்த ஒரு வழக்கு எடுக்கப்படுவதன் காரணமாக கூடிய சீக்கிரம் நிறைவுக்கு வந்து பிரதீப் எக்னாலிகோட எதற்காக கடத்தப்பட்டாரு, யாரு கடத்தினாங்க, யார் தேவைக்கு இது செஞ்ச அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்து இதுக்கு பின்புலமாக இருந்த பெரும் கரங்கள் இந்த ஒரு விஷயத்துல சிக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பிரதீப் எக்னாலிகோடைக்கு நீதி கிடைக்கட்டும். இதுவரைக்கும் அவருடைய மனைவி கருப்பு சாரி அணிந்துதான் தனது கணவருக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6000 நாட்களையும் தாண்டி தனது போராட்டத்தை விடாமலே மேற்கொண்டு வராரு. பிரதீப் எக்னாலிகோடைய எதற்காக இலக்கு வைத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக அடிக்கடி குரல் கொடுத்தவர், அவருடைய எழுத்து மூலம் அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்தவர், அவருடைய அருமையான கார்ட்டூன்கள் ஊடாக சித்திரங்கள் ஊடாக இந்த ஒரு விஷயங்களை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்ற கடுப்புல தான் அவர் இலக்கு வைக்கப்பட்டு திட்டமிட்ட கும்பலால்
கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. பிரகீத் எக்னோலிகோடைக்கு நீதி கிடைக்கிறது போலவே ரக்பி வீரர் வசீம் தாஜிதனுடைய படுகொலைக்கு பின்புலமாக இருந்தது யாரு, இது குறித்த விசாரணையும் சிஐடியினர் துரிதப்படுத்தி சட்டம் அதிபர் திணைக்களத்தினூடாக மீண்டும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்து அதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, படுகொலை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.